இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது பரிந்துரை மட்டும்தான். பொதுவாகவே ஒரு கோவில் ஆலயம் அப்படிங்கிறது மனதிலே ஒரு தெளிவு ஏற்படுவதற்கான இடம். அந்த இடத்திற்கு போகும்போது சில தவறுகளை செய்யக்கூடாதுன்னா என்ன தவறுகளை செய்யக்கூடாதுன்னா, முதலில் சொல்வது தான் என்ற அகங்காரத்தோடு உள்ளே செல்லக்கூடாது. அந்த தான் என்ற அகங்காரம் தன்னை அழிப்பது மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அழிக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அந்த எண்ணத்தோடு ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாது. உள்ளே போய் எதற்காக போகிறோம்? நம்மை அறிவதற்காக. அங்கே போய் இது வேண்டும் அது வேண்டும் என்று வேண்டுவதற்காக அல்ல. வேண்டினால் கிடைக்குமான, வேண்டினால் மட்டும் கிடைக்காது. அதற்கான வேலையை செய்தாதான் கிடைக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த இடத்துல வேண்டுதல் அப்படிங்கிறது அடியேன் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுதல் தான் அங்கு இருக்க வேண்டுமே தவிர, இல்லைன்னா எதுவுமே வேண்ட வேண்டாம். இறைவனுடைய அந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்ள முயற்சிக்க வேண்டுமே தவிர எதையும் வாய்விட்டு கேட்காதீர்கள். ஏன்னா கேட்டுத்தான் உணர்வானா இறைவன் அப்படின்னா அது கிடையாது. நம்மை படைத்தவருக்கு நமக்கு என்ன தேவை, நம் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எல்லாம் தெரிகின்ற அந்த பட்சத்திலே நாம் அதையெல்லாம் கேட்டுத்தான் பெற வேண்டுமா என்ற கேள்வியை உங்களுக்குள் கேட்டு பாருங்கள். அதே போல் இயல்பாக சொல்லக்கூடியது, கோயிலுக்குள்ளே போகும்போது குளிச்சுட்டு தான் போகணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லையா? இது உடல் சார்ந்த விஷயம். அப்போ ஒரு நல்ல குளிர்ந்த தண்ணீரில் குளிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அப்போ உடல் இருக்கின்ற நிலையை நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் வெந்நீரில் குளிச்சுட்டு போனால் அங்கே போய் எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ யாருக்கு எப்படி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குளிக்காமல் போகிறோம், கடுமையான வேலை செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னா உடல் அந்த கசகசப்பாக இருக்கும், வியர்வை இருக்கலாம், நம்மளாலேயே அந்த இடத்துல நிற்க முடியாது, ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்கும். அப்போ குளித்துட்டு போவது அவசியமா அப்படின்னா, குளிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குன்னா ஆலயத்துக்குள்ளே போகும்போது குளித்து விட்டே போங்கள், தவறு கிடையாது. திலகமிட்டு விட்டு செல்லுங்கள். திலகம் அப்படிங்கிறது நம்முடைய சமயம் வலியுறுத்துகிறது. அதனால் சொல்கிறீர்களா அப்படின்னு சொன்னால், அடியேன்னு சொல்வது அந்த திலகத்தை, விபூதியை கையில் எடுத்து அதை முதல்ல ஒரு வினாடி பாருங்கள். அதோட தாற்பயம் என்ன? அது சாம்பல். அந்த சாம்பல் எடுத்து நெற்றியில் பூசுகிறோம் என்றால் மற்றவர்களுக்கு நான் சமயத்தை சார்ந்தவன் என்று காட்டுவதற்காக அல்ல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது, என்னுடைய நிலையும் இதுதான் என்பதை உணர்ந்து நான் என் தலையிலே பூசிக்கொள்கின்றேன். அப்படிங்கும் போது எனக்கு நானே பிரகடனம் செய்து கொள்கின்றேன், என் நிலை இதுதான், ஆணவத்தில் ஆட வேண்டாம் என்பதற்காக பூசுகிறேன் என்று உணர்ந்து பூச வேண்டும். அதே போல் ஆலயத்திலே வெளிச்சம் ஏற்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம். இப்போ அங்கே போய் பல பேர்த்துக்கு குழப்பம் என்னன்னா, தனித்தனியாக தீக்குச்சி கொண்டு போய் விளக்கு ஏற்றணுமா, ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கு ஏற்றக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் இருக்கிறது அல்லவா? அந்த குழப்பமெல்லாம் வேண்டாம் என்பதற்காகத்தான். ஏன்னா ஆலய விளக்கிலிருந்து ஒரு விளக்கை ஏற்றி வைக்கலாம், தவறில்லை. இருந்தாலும் நம்முடைய மனம் அவ்விடத்திலே குழப்பமடையும். இப்படி ஏற்றிருக்கமே, இதனால் ஏதாச்சும் தவறு நடந்துருமோ அப்படின்னு. எப்போ நீங்கள் குழப்பமடைகிறீர்களோ அந்த நிமிடத்திலே உங்களுடைய அந்த அமைதி, அந்த சாந்தி என்பது தகர்ந்து விடுகிறது. அப்போ உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, ஆலயத்தில் போய் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த இறைவனை பார்க்க உணர முயற்சி செய்ய முடியாது. அந்த குழப்பத்திலே இருக்கும். அவங்க ஏற்றின விளக்கில் நம்ம ஏற்றிட்டோமே, அந்த ஆலய விளக்கிலேருந்து அதனால தான் சொல்கிறாங்க தனித்தனியாகவே விளக்கு ஏற்றுங்க. இப்போ எந்த குழப்பமும் ஒருத்தருக்கு இல்லை. ஒரு தெளிவடைந்தவரை பாருங்களேன், விளக்கு ஏற்றணும்னு நினச்சா யார் விளக்கில் இருந்து வேணாலும் அதை ஏற்றி வைப்பார். ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை ஏற்றும். அது ஆலய விளக்காக இருந்தாலும் சரி, மற்றவர் ஏற்றிய விளக்காக இருந்தாலும் நல்ல தெளிவு பெற்றவர், இதனால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நல்லா உணர்ந்தவர், அவர் ஆலய விளக்கிலிருந்தோ மற்றவர்கள் ஏற்றிய விளக்கிலிருந்தோ எடுப்பார். நெருப்புக்கு தோஷம் இல்லை ஐயா. அப்போ அதிலிருந்து ஏற்றலாம். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நான் இன்னும் அடிப்படையில் தான் இருக்கேன், இப்போ தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர்றேன் அப்படின்னா தனியே விளக்கேற்றுங்கள். மனசில் குழப்பமே வேண்டாம். தாங்களே தீப்பெட்டியும் வாங்கி வாருங்கள். முடிந்தால் நீங்களே தீப்பெட்டியை செய்து கொண்டு வாருங்கள். விளக்கேற்றுங்க. அது அற்புதமானதாகவே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆலயத்தில் அமர்ந்து 10 நிமிடமாவது தியானத்தில் மூழ்குங்கள்.
அங்கே உட்காந்து ஊர் கதை பேசுறது, உலகத்து கதை பேசுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க கதை பேசுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த இடத்துல இந்த ஆலயம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் நிலையை கண்டறிந்து அவ்விடத்திலே எழுப்பப்பட்டது. அவ்விடத்திலே போனால் அந்த ஆற்றல்களை உணர நாம் தயாராக இருக்க வேண்டும். பல சிந்தனைகள் நம் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும் போது அங்கு ஏற்படுகின்ற ஆற்றல் நிலையை அல்லது இருக்கின்ற ஆற்றல் நிலையை நம்மால் உணர முடியாது, உட்கிரகிக்கவும் முடியாது. சில பேர் ஆலயத்துக்கு போய்ட்டு ஒன்றும் தெரிலப்பா, சும்மா போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த ஆலயத்துக்கே போயிட்டு எனக்கு ஒரு விதமான மாற்றம் மனதில் ஏற்பட்டதை என்னால் உணர முடிந்தது அப்படிம்பாங்க. வித்தியாசம், அவர் வேண்டும் என்று போனால் இவர் ஏனோ தானோ என்று போகின்றார். ரெண்டுக்கு வித்தியாசம் அவ்வளோதான். அப்போ வேண்டும் என்று போகும் பொழுது உள்ளே என்ன இருக்கிறதோ அது நம் மனம் இருக்கிறதில்ல, அது அதனுடன் ஒன்ற ஆரம்பிக்கும் பொழுது அதனில் இருக்கின்ற ஆற்றல்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சில நேரங்களிலே பெரும்பாலும் நம்ம போகணும் அப்படின்னு போய் சும்மா சுற்றி வந்தால் அது சுற்றி வரலாம். அது நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, அதே போல் வேறு எந்த இடத்திற்கு போனாலும் நீங்கள் மனம் ஒன்றாமல் போய் வந்தால் மனம் ஒன்றவே ஒன்றாது. அங்கே என்ன இருக்குங்கிறத கவனிக்காது. அந்த தவறை செஞ்சோம் அப்படின்னா கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. பொதுவாக மெதுவாக நடந்து போகணும். ஆலயத்துக்குள்ளே நடக்கும்போது அடிப்பிரதட்சணை மாதிரி நடந்து போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வேகமாக சுற்றுறனால ஏதேனும் பலன் கிடைக்காமல் போயிடுமா அப்படியும் கிடையாது. மெதுவாக நடந்து போனால் ஏதேனும் பலன் கிடைக்குமா அப்படியும் கிடையாது. ஆனால் அடிப்பிரதட்சணை மாதிரி நடந்து போகும்போது பொறுமை அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு தெரியும். அந்த பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பதும் தெரிய வரும். இன்னொன்று, நிதானம் கிடைக்கப்பெறும். எதற்காக இந்த பொறுமையை கூறுகிறார்கள்? தியானம் எளிதில் கைகூடாது. இறைவனை அவ்வளவு எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது. நாம் எவ்வளவு பொறுமையாக சுற்றி வருகிறோமோ அந்த அளவுக்கு நம் மனதும் அப்படியே பரபரப்பரன்றது நீங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கும் போது அது பொறுமை அடையும். அனைத்திலும் ஒரு என்ன சொல்கிறதுனா அதன் வேகத்தை குறைக்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளே மெதுவாக சுற்றும் போது, இறை சிந்தனையில். அப்படி சுற்றி வரும்போது மனம் பக்குவம் அடைகிறதா, அமைதியாக இருக்கமா, வேகமாக இல்லாமல் மனம் கொஞ்சம் பொறுமையாக மாறும். அப்போ இறை அனுபவத்தை பெறுவதற்காக அது காத்து இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, அடிப்பிரதட்சணை மாதிரி ஆலயத்தை சுற்றி வாங்க, கோயிலில் ரொம்ப வேகமாக சுற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் சில விஷயங்கள் அடியேன் சொல்வது மட்டுமல்ல, இன்னும் சில தாற்பயங்கள் உள்ளே இருக்கக்கூடும். அடியேன் உணர்ந்த வகையிலே சொல்வது. அங்கே போய் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசாதீங்க, யாரையும் கையெடுத்து கும்பிடாதீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் யாரையும் கையெடுத்து கும்பிடாதீங்க. ஆலயத்தில் இறைவன் பெரியவர், அவ்வளவுதான். அப்போ மற்றவர்களும் இறைவன் தானே அப்படிங்கிற அந்த தாற்பயம் தப்பா? உண்மைதான். ஆனால் இன்னும் நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ளவில்லையே. அந்த இறைவனை உணர்ந்து கொண்ட பின்னர் அனைவரையும் இறைவனாக போற்ற தோன்றும். அதுவரையிலும் உணர முற்படுங்கள். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். யார் காலையும் விழுகிறது, யாரையும் கையெடுத்து கும்பிடுறது, அதெல்லாம் கையெடுத்து கும்பிட்றா அடுத்து பேச தோணும், வேறு விஷயங்களை பேசுவாங்க. அந்த இறை சிந்தனையிலிருந்து நம்ம வேறு எண்ணத்திற்கு போய்விடும். அதனால தான் சொல்கிறது, போனால் இறைவனை மட்டும் நினைத்து அங்கே வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வெளியே வர்றோம், தான தர்மம் செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க, அதுக்கெல்லாம் தவறே இல்லை. இன்னொரு வயிறு பசிச்சிருக்கு, அதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது தப்பு இல்லை. ஆனால் பாத்திரம் அறிந்து பிச்சை எடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு தானம் செய்யுங்கள். இப்போ நம்ம உதாரணத்துக்கு சாப்பாடாக கொண்டு போகிறோம், கொடுத்தா கூட இன்றைக்கி சில பேர் வாங்க மாட்டாங்க, காசை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. உண்மையாக பசியில் வாடுகின்ற ஒருவருக்கு நீங்கள் தானம் செய்யலாம். பகட்டாக வாழ வேண்டும் ஆனால் வேலை செய்யாமல் உட்கார்ந்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நாம் கொடுத்தால் அதில் பாவம் தான் சேரும். அறிந்து இவர் உண்மையாகவே கஷ்டப்படுகின்றார் அப்படிங்கும் போது அவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். இப்போ சில பேர் 5 ரூபா போகிறதுக்கு யோசிப்பாங்க, ஆனால் 50 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி தரதுக்கு தயாராக இருப்பாங்க. இப்போ அவங்க சாப்பிட தயாராக இருக்காங்கன்னா அந்த 50 ரூபாயை செலவு பண்ண தயாரிப்பாங்க. அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். இல்லை பணமாக கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது நாம் நிராகரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய மனப்பக்குவம் சார்ந்த விஷயம். ஏன்னா கோயிலை விட்டு வெளியே வரும்போது தர்மம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கும். அந்த மாதிரி குழப்பமெல்லாம் ஏற்படுகிறது என்றால் தவிர்த்து விடுங்கள், உள்ளே போகிறப்பே செஞ்சுட்டு போயிடுங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த சில தப்புகளை கோவிலுக்கு போகும்போது செய்யாமல் இருங்க. உண்மையாலுமே ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும், ஒரு உணர்தல் உண்டாகும். இந்த பதிவு சரின்னு பட்டுச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது குறித்த கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.